ஏபி நாகராஜன், அக்கமாப்பேட்டை பரமசிவம் நாகராஜன். இவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாடகங்களில் இவர் இஸ்திரி பாட் பண்ணவர். நாடகங்களில் பெண் வேடம் ஏற்று நடித்தவர் இவர். உதாரணமாக டிகே சகோதரர்களுடைய குமாஸ்தாவின் பெண்ணில் கதாநாயகியாக இவர் நாடகத்தில் நடித்தவர் இவர். அந்த மாதிரி நிறைய ஸ்திரீ பாட் ரோல் பண்ணவர் இவர். பின்னால் பார்த்தீங்கன்னா 1950களில் இவர் கதாநாயகனாகவும் நடிக்கிறார். நால்வர், பெண்ணரசி, நல்லதங்கால், இப்படி பார்த்தீங்கன்னா கதாநாயகனாகவும் சில படங்கள். டவுன் பஸ்ஸுன்னு ஒரு படத்துக்கெலாம் கதை வசனம். அதாவது கே சோமுன்னு ஒரு டைரக்டர் அப்போ இருக்கிறார். அவருக்கு இவர் அவர் யூனிட்டில் ஏபி நாகராஜன் ரொம்ப முக்கியமான ஆள். டவுன் பஸ்ஸுக்கு இவர் வசனம். இப்போ நால்வர் படத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணப்பாவும் நடித்தார். இந்த டவுன் பஸ் ஹீரோ என்னன்னு கண்ணப்பா நால்வர் படத்துலையும் நடிச்சிருக்காரு. விஜயகுமாரி அம்மா கூட ஒரு ரோல், சின்ன ரோல் பண்ணி அதில் படத்தில் நடிச்சிருக்காங்க நால்வர் படத்தில். சம்பூர்ண ராமாயணத்தில் என்டி ராமராவ் நடித்தார். ராஜாஜி சினிமாவே பெருசாக அவ்வளோவா விரும்பி இப்போ பார்க்குறவன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் இந்த சம்பூர்ண ராமாயணம் படம் பார்த்தாரு. இந்த படத்தில் நான் பரதனை பார்த்தேன் அப்படின்னாரு. பரதனாக நடித்தது சிவாஜி கணேசன். பரதனை அந்த புராண காலத்து பரதன் இப்படி தான் இருந்திருப்பான்னு சொல்லி ராஜாஜி அப்படி ஃபீல் பண்ணார். அது ஒரு பெரிய பாராட்டு. அந்த சம்பூர்ண ராமாயணம் படத்துக்கும் வசனம் பார்த்தீங்கன்னா இவர் தான். ஏன்னா பின்ன கந்தன் கருணை பார்த்தீங்கன்னா அதில் சம்பூர்ண ராமாயணத்தில் ஹனுமன்னா இதில் வீரபாகு, அதில் ராவணன்னா இதில் சூரபத்மன், அதில் ராமன்னா இதில் முருகன். அதில் சொல்கிற அதே டைலாக்கே இதுலேயும் போட்டார். முருகன் சூரபத்மனை பார்த்து இன்று போய் நாளை வான்னு சொல்லி ராமாயண டைலாக்கே அவர் ஏபி நாகராஜன் அந்த கந்தன் கருணையில் எழுதினார். அப்படி எதுனா இப்படி தான் அவருடைய வாழ்க்கை அப்படியே ஆரம்பிக்குது. நல்ல இடத்து சம்பந்தம், மக்களை பெற்ற மகராசி, நல்ல இடத்து சம்பந்தம்னு 2 படம். மக்களை பெற்ற மகராசி சிவாஜி கணேசன் பானுமதியை வச்சு, நல்ல இடத்து சம்பந்தம் எம்ஆர் ராதா கதாநாயகன் நடித்தார். இந்த படங்கள்லாம் விகே ராமசாமியோட சேர்ந்து அவர் தயாரிப்பு, அதில் வசனம்லாம் இவர். அவங்களுக்குள்ளே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது. பொதுவாக அந்த தயாரிப்புன்னு இந்த பார்ட்னர்ஷிப்புன்னு வந்தாச்சுனாலே அதில் ஒரு மனக்கசப்புகள் நிறையா வரும். அதில் பின்னால் பார்த்தீங்கன்னா விகே ராமசாமி அவர் பின்னால் 60களில் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து பெரிய இயக்குனராக இருக்கும்போது அவர் படங்களில் விகே ராமசாமி நடித்தது. முதல் இயக்கம் படம்னு இயக்குனார்னா வடிவுக்கு வளைகாப்பு. அந்த வடிவுக்கு வளைகாப்பு படம் அடுத்து பார்த்திங்கன்னா குலமகள் ராதைன்னு ஒரு படம். முக்கியமான ஒரு இது, சிவாஜி கணேசனுக்கே 100வது படம் இவர் தான் கொடுக்குறாரு. சிவாஜி கணேசனுடைய 100வது படம் நவராத்திரி இவர் இயக்கத்தில் தான் வெளிவந்தது. அந்த படம் சாவித்திரியும் இவரும் நடித்து ரொம்ப பிரபலமாச்சு. இதெல்லாம் சமூக படம். சிவாஜி கணேசனுக்கு மட்டும் இல்லை, ஏபி நாகராஜனுக்கு இன்னொன்று உண்டு. ஜெமினி கணேசனுடைய 100வது படம், அதையும் பின்னால் இவர் தான் ஏபி நாகராஜன் தான் டைரக்ட் பண்ணார். சீதான்னு ஒரு படம். அந்த நேரத்தில் சாவித்திரி அம்மா 150 படங்கிட்ட படம் மேலே நடிச்சிட்டாங்கன்னு வச்சுருக்கோங்க. இவருக்கு ஜெமினி கணேசனுடைய 100வது படம்ன்ற விளம்பரத்தோடய அந்த படம் வந்தது. அப்படி ஜெமினி கணேசனுக்கும் 100வது படம் ஏபி நாகராஜன் தான். பார்த்துக்கோங்க, புராண படங்கள்னாலே ஏபி நாகராஜன் தான். அவர் மாதிரி படம் எடுக்க முடியுமா? புராண படங்கள்னால் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவரை நினச்சாலே இன்றைக்கி எல்லாருக்குமே புராண படங்கள் தான் ஞாபகம் வரும். அந்த திருவிளையாடல்லாம் ஒரு நட்சத்திர குவியல் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பேர் அதில் நடித்தாங்க. அதில் நடித்த நடிகர்கள் லிஸ்ட்டை எடுத்து இப்போ சொல்கிறதுனா சிவாஜி கணேசன், சாவித்திரி, அப்படி ஆரம்பித்தோம்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்டாளம், அவ்வளோ பேர் நடித்தாங்க. இவர் திருவிளையாடலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சரஸ்வதி சபதம், திருவருட்செல்வர், திருமால் பெருமை, இப்படி பார்த்திங்கன்னா அப்போ கேவி மகாதேவனுடைய இசை தான் அவருக்கு. திருவிளையாடல்ன்ற படம், தில்லானா மோனாம்பால் 2 படம். திருவிளையாடலில் பார்த்திங்கன்னா இவர் நக்கீரனா பிரமாதமாக நடிச்சிருப்பார். அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமேன்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட அப்படியே டிக்ளேர் பண்ணுறாரு. அது அந்த ரோலை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார்.
ஆனால் பின்னால் அவர் வந்து நடிக்கவே இல்லை படங்களில். சொல்லப்போனால் கந்தன் கருணையில் நக்கீரன் ரோல் வருது. நியாயமாக எல்லோரும் கேட்டிருப்பாங்க, நீங்களே பண்ணுங்கள், நீங்கள் பண்ணாதான் இல்லை சீர்காழியை தான் நடிக்க வச்சார். கடைசியில் அறுபடை வீடு கொண்ட திருமுருகான்னு சொல்லி சீர்காழி தான் அந்த நக்கீரனாக நடித்தார். இதெல்லாம் கொஞ்சம் அதிசயமான விஷயம். ஏன்னா சினிமா உலகத்தில் இந்த மாதிரிலாம் தப்பிக்க விட மாட்டாங்க. அது மாதிரி அடுத்தடுத்த படங்களில் நீங்கள் உங்களுக்கு ஒரு முக்கிய ரோல் வேணும், நீங்களே நடிக்கணும் சொல்லி அப்போ சிவாஜிக்கு ஈடாக கூட நடிச்சிருக்க முடியும் அவர். ஆனால் அப்படியெல்லாம் அவர் முழுக்க இயக்கம்ன்ற அளவுக்கு தான் பின் வாழ்க்கையில் இருந்தார். அப்படி இந்த திருவிளையாடலில் பார்த்தீங்கன்னா அந்த தர்மி ரோல் வந்து மிக பிரமாதமாக ரொம்ப பெரிய அளவில் எல்லாராலையும் பாராட்டப்பட்டது நாகேஷ்க்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேமநாத பாகவதர் பாலையா, இந்த 2 பேரையும் இந்த படத்தில் வந்து யாருமே மறக்க முடியாது. நான் போனால் பாடலாம் எப்பேற்பட்ட படம், அந்த மாதிரி ஒரு காவியத்தைலாம் கொடுத்த பிறகு இவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பட்ஜெட் படங்கள்னு சொல்லி கண்காட்சி, திருமலை தென்குமரி, அகத்தியர், இது திருமலை தெய்வம், இப்படின்னு ரொம்ப சின்ன பட்ஜெட் படங்களாகவும் எடுத்தார் இவர். அதே மாதிரி வா ராஜாவா, மாஸ்டர் பிரபாகரை வச்சு வா ராஜாவான்னு ஒரு படம் எடுத்தார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் அவர் வந்து படங்கள், சின்ன பட்ஜெட்லேயும் படங்கள் எடுத்திருக்காரு. இப்படி ஒரு பிரம்மாண்டமான படைப்புகளை கொடுத்த ஒரு சின்ன பட்ஜெட் படங்களும் அதுவும் அவருடைய வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். ஏன்னா பெரிய படங்களுக்கான பிரம்மாண்டத்துக்கான பட்ஜெட் வேறு, இதுக்கான இப்போ சின்ன படங்களுக்கான பட்ஜெட் வேறு, ரெண்டுக்குமே பொருந்தி வந்து அவர் வந்து இருந்தார். இவ்வளோ சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் கொடுத்த பிறகு தான் அவர் ராஜராஜ சோழர்னு சிவாஜி கணேசனை வச்சு, அதில் இப்போ டைட்டில் பார்த்தீங்கன்னா எந்த படத்தையும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் டைட்டில் நம்ம பார்த்துருப்போம். ராஜராஜ சோழன் முதல் சினிமாஸ்கோப் தமிழ் படம் அது. அதில் வந்து டைட்டில் பார்த்திங்கன்னா நடிகர் திலகம் உயர்திரு சிவாஜி கணேசன் அப்படின்னு போடுவார். உயர்திருன்ற வார்த்தை வந்து பொதுவாக டைட்டிலில் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இவர் வந்து யூஸ் பண்ணார், நடிகர் திலகம் உயர்திரு சிவாஜி கணேசன் அப்படின்னு போட்டார். அதை அந்த 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 டைட்டிலை பார்த்தே அந்த நேரத்தில் புல்லரிச்சிருக்காங்க. ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எல்லாருக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் டைட்டிலே பார்த்தது. அவர் உயர்திருன்னு ஏதோ இந்த போஸ்டல் அட்ரஸில் போடுற வார்த்தையை போட்டார் அவர். ஆனால் அது ஒரு பிரமாதமான எஃபெக்டாக இருந்தது. இந்த படம் வந்து அவ்வளோ சரியாக போகணும்னு ஆனால் பாடல்கள், அந்த படத்துலேயும் பாடல்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதாவது அவர் படங்களில் பாட்டுகள் வந்து அவ்வளவு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு, அதுவும் சங்கீதம், கேவி மகாதேவனும் சரி, குன்னக்குடி வைத்தியநாதனும், அவரும் சங்கீத வித்வான்றனால வயலினிஸ்ட் குன்னக்குடி வைத்தியநாதன். அதனால் அவர் படத்தில் இப்போ அந்த கர்நாடக சங்கீதம் வந்து இந்த ரொம்ப செமி கிளாசிக்கலாக நிறையா யூஸ் பண்ணாங்க. ஏபி நாகராஜன் அவருடைய உறவினர் ஒரு நடிகை பின்னால் நல்ல பேர் எடுத்தாங்க. அந்த அம்மா வந்து வடிவுக்கரசி. அந்த அம்மா ஒரு 40 வருஷத்துக்கு மேலே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லப்போனால் அதெல்லாம் ஏபிஎனுக்கு ஒரு பெருமை தான். அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு நடிகை, நல்ல ஒரு அற்புதமான நடிகை. கமல்ஹாசன் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப முக்கியமான ஆள். இவர் வந்து குமாஸ்தாவின் பெண்ணுன்ற நாடகத்தில் இவர் வந்து ஸ்திரீ பாட்டு வேஷம் பண்ணார், டிகே சகோதரர் நாடகத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேல்நாட்டு மருமகள்னு ஒரு படம் எடுத்தார் ஏபி நாகராஜன். அந்த படத்தில் கமல் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. என்னென்னா, அந்த படத்தில் நடிக்கிறதுக்காண்டி பாம்பேலேருந்து வந்தாங்க வாணி கணபதி. அவங்க வந்து தான் கமலுக்கு முதல் மனைவி ஆனாங்க. எது சொல்கிறேன்னா, ஏபி நாகராஜன் வந்து இப்படிலாம் மற்றவங்க வாழ்க்கையில் சம்மந்தப்படுறாரு. கடைசியாக இவர் வந்து நவரத்னம்னு ஒரு படம், அந்த நவரத்னம்ன்ற படம், நவராத்திரின்றது ஒரு மாஸ்டர் பீஸ். நவரத்னம்ன்றது வந்து எம்ஜிஆரை வச்சு பிரம்மாண்டமாக, அது ஒரு வித்தியாசமான கதையமைப்பு. 9 கதாநாயகிகள், நவரத்னங்கள், எம்ஜிஆர் ஒரே கதாநாயகன். இப்படி வந்து நவரத்னம்னு ஒரு படம், சின்ன சின்ன பட்ஜெட் படங்களாக பண்ணிக்கிட்டு இருந்தவர் பெரிய பட்ஜெட்டில் எம்ஜிஆரை வச்சு பெரிய அளவில் ஒரு மகத்தான ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் இவர் வந்து இயக்குனார்னா, அந்த படம் வந்து அதான் சில படங்கள்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து யாரும் நல்லாவும் சொல்ல போகிறதில்ல. அதில் எவ்வளோ நல்ல அம்சங்கள் இருக்கும். அதுக்கும் இசை பார்த்திங்கன்னா குன்னக்குடி வைத்தியநாதன் தான் இசை அமைச்சர். அந்த படத்தையெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்குற மாதிரி பார்த்தா அது
வேறு மாதிரி ரசிக்கலாம். அதுலேருந்து நிறைய விஷயங்கள் ஆகா இப்படிலாம் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு, இப்படிலாம் ஏபி நாகராஜன் எடுத்திருக்காருன்னு. ஆனால் வந்து கிரிட்டிக்னு சினிமா கிரிட்டிசிசம்னா எல்லோரும் நவராத்திரியை எவ்வளோ ஒரு உன்னதமான படம்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நவரத்னத்தை யாரும் பேசுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதில் என்னென்னா, நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 49 வருஷம்தான் ஏபி நாகராஜன் உயிரோடு இருந்தாருங்க. 49 வயசு அவர் சாகும்போது 1977. 49 வருஷம் உயிரோடு இருந்தால் அவர் வந்து 50கள்லேயும் 60கள்லேயும் 70கள்லேயும் தமிழ் திரையுலகத்தை வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக தான் அவர் இருந்தார். எல்லாரும் கவனிக்கும்படியான ஒரு இயக்குனர். அப்படி இருந்தார் அவர். அப்படி ஒரு 49 வயசில் மறையணுன்றது சடன் டிமைஸ். அதாவது இந்த நேரத்தில் கலைஞரை சொல்லி நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல கலைஞர் வந்து ஒரு இவருடைய பட வெற்றி விழாவில் கலைஞர் பேசுகிறாரு. அப்போ வந்து கலைஞர் அப்போ சிஎம்மாக இருக்கார். அப்போ வந்து அநேகமாக அது தில்லானா மூணாம்பழம் தான் இருக்கலாம், ஏதோ ஒரு படமாக இருக்கலாம். கலைஞர் சொல்கிறாரு, அவர் நாகராஜன். கலைஞருடைய ஸ்லேடை வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். அவர் நாகராஜன் நன்றாக படம் எடுப்பார். அப்படியே அந்த சிரிப்பு, அந்த கைத்தட்டல் சிரிப்பு அடங்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சான். எவ்வளோ அருமையாக பாருங்கள், 2 வார்த்தை தான். அவர் நாகராஜன் அழகாக படம் எடுப்பார், அருமையாக படம் எடுப்பார். இந்த வார்த்தைக்கு மேலே நாகராஜனுக்கு சொல்ல என்ன இருக்குது? ஏபி நாகராஜனுக்கு இந்த கலைஞருடைய இந்த ட்ரிபியூட் தான் அவர் சொன்னது தான். அந்த அவரை புகழ்ந்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னது, இந்த வார்த்தையோட இந்த நிகழ்ச்சியை முடித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு கலைஞனும் ஏபி நாகராஜன்.